வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எக்ஸசைஸ் 2.3 பார்த்துட்டு இருக்கோம். அதில் ப்ராப்ளம் நம்பர் 8. இட்ஸ் a nice problem. Prove that 2 to the power n plus 6 times 9 to the power n is always divisible by 7 for any positive integer n. ஸோ என்னோட n வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். n பாசிட்டிவ் இன்டீஜர்னா தெரியும்ல, n வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கும். நேச்சுரல் நம்பர்னா தெரியும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 அப்படி போகும். ஸோ என்னோட எல்லா வேல்யூக்கும் இந்த 2 power n plus 6 into 9 to the power n is exactly divisible by 7 அப்படின்னு நம்ம சொல்லணும். For all values of positive integer n, for all positive integer n இது வந்து எக்ஸாக்டா டிவைசிபிள் பை 7 சொல்லணும். ஸோ அதை தான் நம்ம சொல்லணும். அப்படி சொல்லணுன்றது என்ன மீனிங்னா 2 power n plus 6 times 9 to the power n is congruent to 0 mod 7 னு சொல்லணும். 0 mod 7 அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை எக்ஸாக்டா 7ஆல டிவைட் பண்ணணும்னு சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ரெண்டா பிரிச்சுப்போம். 2 power n எல்லாம் இங்க எடுத்துப்போம். 2 power n எல்லாம் இங்க போடுங்க. அதே மாதிரி 6 into 9 to the power n இருக்குல்ல, இதெல்லாம் இங்க போடுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? n க்கு 1 தர போறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. n 1 கொடுங்களேன். ஸோ when n is equal to 1, n 1 கொடுத்தா வச்சுக்கோங்களேன், 2 power 1 is congruent to 2 power 1 is congruent to என்ன வரும்? 2 mod 7. இது இல்லமா, ஏன்னா 2 minus 2 என்ன வரும்? 0. 0 is divisible by 7. அதே மாதிரி இங்க n 1 கொடுத்தீங்க வச்சுக்கலாம், 6 9s are எவ்வளோ? 6 into 9 to the power 1 is congruent to 5 mod 7. எப்படின்னா 6 9s are 54. 54 வந்துரும். 6 9s are 54. 54ல இருந்து எதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும்? 5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 49 வரும். 49 is exactly divisible by 7. So n க்கு 1 கொடுத்து இந்த ஸ்டேட்மென்ட் எழுதிட்டோம் நம்ம. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? n க்கு வந்து 2 கொடுக்க போறோம். n க்கு 2 கொடுக்க போறோம். அப்ப இங்க 2 ஸ்கொயர்னா எவ்வளவு? 4. 4 7 விட குறைச்சல தானே இருக்கு. அப்ப 2 power 2 square is congruent to 4 mod 7. 2 square is congruent to 4 mod 7. ஏன்னா 4 minus 4 divisible by 7 ஆயிடும். 0 is இல்ல 4 minus 4 0 is divisible by 7. அதே மாதிரி இங்க n க்கு 2 கொடுங்க. 6 into 9 square, அப்ப 6 into 81. 6 into 81 அது எவ்வளவு வரும்னா, இது பாருங்க, 6 40 6 into 8 486 வரும். 486 வரும். அதுல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்க வச்சுக்கலாம், அந்த நம்பர் என்ன வரும் உங்களுக்கு? எக்ஸாக்ட்டா டிவைசிபிள் பை 7 வந்துரும். அதனால நான் என்ன பண்ணுவேன்? 6 into 81ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண, அப்ப 6 into 81 congruent to 3 mod 7 வந்துரும். அப்புறம் 2 கியூப் பாருங்க, 8 வந்து எதை விட ஜாஸ்தி ஆயிடுது? 7 விட ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப 8ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்க வச்சுக்கலாம், அது 7ஆல டிவைட் ஆகும். அப்ப அதை எழுதிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்க, நான் திருப்பி இங்கேயே வாங்க, 2 power 4 எழுதுறேன் நான். இது வந்து n 3 இருக்கும்போது, இப்போ n 4 ஆனது வச்சுக்கோங்களேன், 2 power 4 எவ்வளோ? 16 ஆயிடும். 16க்கு திருப்பி ரிமைண்டர் வருங்க. 16ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 14 வந்துடும். 14 எக்ஸாக்ட்லி டிவைசிபிள் பை 7. அப்போ பாருங்க, ரிமைண்டர் திருப்பி இங்க என்ன வருது? 2 சப்ட்ராக்ட் பண்ணா பாருங்க, திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்க. இங்க வந்த பேட்டர்னே அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. அப்புறம் 2 power 5 னா 32. 32ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணா 28. பாருங்க, இங்கேயும் 4 இங்கேயும் 4 ரெபிட்டிஷன் வருது பாருங்க. அப்புறம் 2 to the power 6 அப்படினா வச்சுக்கோங்க, 64ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 7ஆல டிவைட் ஆகும். 63 is divisible by 7. அப்ப திருப்பி இந்த பேட்டர்னே ரிப்பீட் ஆகுது பாருங்க. அப்ப பாருங்க, 241 241. இப்ப அடுத்து என்ன வரும்? திருப்பியும் 241 சைக்கிளிக்கா வரும். இந்த பேட்டர்னே வரும். இப்ப அதே மாதிரி தான் இங்க. இப்ப n க்கு 1 கொடுத்தப்ப 9 power 1, இது 9 ஸ்கொயர், இது 9 கியூப் 729. 729ல இருந்து 729 டைம்ஸ் 6 மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பர்ல இருந்து என்ன பண்ணனும்? நீங்க 6 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அது எக்ஸாக்ட்லி டிவைசிபிள் பை 7 ஆகும். இத நான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டு தான் போட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ இங்கே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது பாருங்க. இது 9 கியூப், இது 9 power 4. 9 power 4 இங்க 5 வந்த மாதிரி இங்க என்ன வருது? இங்க 5 ரிமைண்டர் வந்த மாதிரி இங்க என்ன வருது? இங்க 5 வருது. சப்ட்ராக்ட் பண்ணா இந்த நம்பர்ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணா எக்ஸாக்ட்டா இது 9 power 4, இது 9 power 5. அதுல இருந்து நீங்க 3 சப்ட்ராக்ட் this into this -3 போட்டீங்கன்னா அது எக்ஸாக்ட்லி டிவைசிபிள் பை. அப்ப பேட்டர்ன் இங்க வருது பாருங்க, 5 3 6 5 3 6.
பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ரிசல்ட் ஒன்று போட்டிருக்கோம். என்ன ரிசல்ட் தெரியுமா? A is congruent to B mod M, அப்புறம் C congruent to D mod M இருந்ததுன்னா then A plus C is congruent to B plus D mod M. இந்த ரிசல்ட் நம்ம ஏற்கனவே போட்டுருவோம். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். அதே மாதிரி இந்த செகண்ட் ஆட் பண்ண போறேன், இந்த தேர்ட் ஆட் பண்ண போறேன். பாருங்க, இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 2 power 1 plus 6 into 9 power 1 is congruent to, பாருங்க, 2 power 1 plus 6 into 9 power 1, 6 into 9 power 1 is congruent to 2 plus 5 7 mod m. 2 plus 5 7 mod m. அது எப்படி எழுதலாம்? 2 plus 5 7 ல அது 0 mod m எழுதிடலாம். ஏன்னா 7 7 ல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும், ரிமைண்டர் 0 போட்டுறலாம். அதே மாதிரி இங்க 2 square 6 into 9 square, 6 into 9 square, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அப்ப 2 square plus 6 into 9 square is congruent to 4 plus 3 mod m. செகண்ட் ரிலேஷன் அப்படியே, இது செகண்ட் ரிலேஷன் அப்படியே. சரியா? அடுத்து என்ன பண்ணலாம்? 2 cubed congruent to 1 mod m யும் 6 into 9 cubed congruent to 6 mod m. சோ இது ரெண்டுத்தையும் அப்படியே பாருங்க, இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணலாம். அப்புறம் மூணாவது ஆட் பண்றோம், அதை ஆட் பண்ணா இங்க வரும் நமக்கு. So 2 cube plus 6 into 9 cube congruent to 1 plus 6 என்ன ஆகும்? 7 is 0 போட்டுக்கலாம், mod 7. அதே மாதிரி இங்க 4 plus 3 0 mod 7. அப்ப ஃபர்ஸ்ட் 3 கேஸ்ல என்ன வருது? எல்லாமே எக்ஸாக்ட்லி, இது எல்லாமே எக்ஸாக்ட்லி டிவைசிபிள் பை 7 வந்துடுதா? இப்ப அடுத்த கேஸ், அதாவது இந்த நம்பர் டிவைசிபிள் பை 7, இங்க எல்லாம் ரிமைண்டர் 0 வந்துடுது. அப்ப என்ன அர்த்தம்? this number is exactly divisible by 7 வந்துடுது ஃபர்ஸ்ட் 3 கேसेसல. அப்ப அதுக்கு அப்புறம் வர அடுத்த 3 கேसेसலயும் எக்ஸாக்ட்டா என்ன ஆகும்? நமக்கு டிவைசிபிள் பை 7 ஆவே வந்துட்டே இருக்கும். ஏன்னா ரிமைண்டர் பேட்டர்ன் அதே தான் வருது பாருங்க. இங்க 241 வந்த மாதிரி இங்க என்ன வருது? 536 அதே ரிமைண்டர் பேட்டர்ன் வரதுனால நீங்க ஆட் ஆகும்போது இங்க 7 அப்படியே வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? எக்ஸாக்ட்டா டிவைசிபிள் பை 7 ஆயிடும். அப்ப therefore அப்ப நம்ம 1 2 3 க்கு ட்ரூவா, 4 க்கும் அதே ரிமைண்டர், 5 6 க்கும் அதே ரிமைண்டர் பேட்டர்னா 4 5 6 க்கு ரிமைண்டர் பேட்டர்ன் 7 சேம் தான். அப்புறம் 7 8 9 க்கும் ரிமைண்டர் பேட்டர்ன், 10 11 12 க்கும் ரிமைண்டர், எல்லா நம்பருக்கும் ரிமைண்டர் பேட்டர்ன் ஒரே மாதிரி வரும். எல்லாமே எக்ஸாக்ட்லி டிவைசிபிள் பை 7 ஆயிடும். அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 ல இருந்து ஆல் இன்டிஜர்ஸ்க்கு ட்ரூ தானே. அப்ப அதுக்கு அதான் ரிசல்ட். 2 to the power n plus 6 times 9 to the power n is divisible by 7 for every positive integer, n for every positive integer n. இந்த இடத்துல n வந்து நமக்கு என்னவா இருக்கு? நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? சோ இதான் ரிசல்ட். சோ this is exactly divisible by 7 for every positive integer n. இது ட்ரூ. சரிங்களா? ஓகே.